எழுதிட்டு இருக்கேன். சரி, இப்ப நீ டைரக்ட் பண்ணா எனக்கு ஒரு காமெடியன் கேரக்டர் தெரியா? அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்ட்ட கேட்க ஆரம்பிச்சேன். ஆமா, அப்படிதான் கேட்டேன் அவர்ட்ட சீரியஸா. டைரக்டர் கேரக்டர் பண்ணா எனக்கு ஒரு காமெடியன் ரோல் தெரியா? ஒரு 5 சீன், 6 சீன் ஹீரோ கூட டிராவல் ஆகுற மாரி சூப்பரான ஒரு சீனு. அவரு ஹீரோ கிட்ட லவ் சேர்த்து வைக்கிறது இந்த மாரி ஏதாவது இருந்தா சொல்லேன். நான் கண்டிப்பா என்ன கொஞ்சம் ரெஃபர் பண்ணுன்னு சொன்னேன். சரிடான்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ட்டலாம் சும்மா பார்ப்பாங்க, பேசுவாங்க. அவங்கள்ட்டலாம் சொன்னேன். அண்ணா நீ போய் கதை சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ப்ரொடக்ஷன்ல போயிட்டு கமிட் ஆகி கதைலாம் சொன்னாரு. சொல்லும்போது அந்த ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து என்னைய புஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்ட்டாங்க. பட் அங்க புரொடக்ஷன்ல இருக்க சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்க கேட்டது நியாயம் தான், தப்புன்னு சொல்ல மாட்டேன். அ கொஞ்சம் என்ன இப்படி இந்த பையனா? இவன் எப்படி இப்படி இருக்கான்? இவன் எப்படி ஹீரோ ஃப்ரெண்டா? கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவா போலாமே! அப்படின்ற மாரி சொன்னாங்க. நரம் அதான் அந்த இது அந்த நரம் மாரி இருக்கான். இந்த பையன் எப்படி ஹீரோ ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்காரு. கூட இருக்கவனுக்கு கொஞ்சம் அழகாவது போடலாம்ல. கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவான ஆட்கள் போடலான்னு சொன்னோனே, அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காம அடுத்து தான் ரணம் நடந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு அதே மாரி தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணிட்டுருக்கும்போது, இந்த மாரி ஒரு +2 குழந்தைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி தான் பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிக்கும்போது தான் நான் ரணம் பார்த்தேண்ணே. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. செம்மையா இருந்துச்சு. "நீ என்னடா பண்ற?" அப்படின்னேன். "இல்லண்ணே நான் அப்படியே ஷோஸு அப்படி தான் பண்ணிட்டுருக்கேன்" அப்படின்னு சொன்னேன். "படம் பண்றியாடா?" "இல்லண்ணே எங்கண்ணே அப்படி சும்மா பண்ணணும்னு ஆசை தான். யாருண்ணே வாய்ப்பு குடுப்பா?" அப்படின்னு சொல்லி நான் சொல்லும்போது, "அப்படியா?